ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து எந்திரிச்சேன், லேட்டாக தான் வந்து எந்திரிச்சேன். ஸோ எந்திரிச்சோடனே வந்து வாட்டர் வந்து குடிக்கணும். ஸோ இந்த பெரிய வாட்டர் கேன் தான் இப்போ கரண்ட்டாக நான் குடிச்சிட்டு இருக்க வாட்டர் கேன். ஸோ இது ஃபுல்லாமே ஒரு நாளைக்கு என்னால் குடிக்கவே முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணி இந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணியெல்லாம் குடிக்க முடியாமல் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர். நான் வீட்டிலே சும்மா தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து நான் ரொம்ப ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து இதை மட்டும்தான் பண்ணுவேன். நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு டர்மரிக் பவுடர் வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஸோ வந்து மார்னிங் எழுந்திரிச்சா தெரியும் நம்மளோட ஸ்கின் வந்து எந்த டைப்னா. என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின், பார்த்தாலே தெரியும், நல்லா ஆயிலியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டர்மரிக் பவுடர் நல்லா க்ரீமியாக இருக்கும். நல்லா எடுத்து மூஞ்சில் அப்பிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டேன். ஸோ வந்து நல்லா கிளியர் ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், பெரிய ப்ராசஸ்லாம் வந்து இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எரியிற மாதிரி இருக்கும். அது வந்து 1 வீக் அப்புறம் வந்து சரியாயிடும். டர்மரிக் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் என்னோடய மினி கார்டனை வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து துணிச்சி பச்சலை, பின்னாடி வந்து மணி பிளான்ட்டு, இதுக்கு வந்து ரோஸ் செடி, பின்னாடி வந்து துளசி செடி இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு துணிச்சி பச்சலைக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது மணி பிளான்ட். வரும்போது 4 இலை தான் இருந்துச்சு, இப்போ நல்லா வந்து இலை வந்துடுச்சு மணி பிளான்ட்டில். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் செடியில் அது வந்து 2 ரோஸ் செடியை ஒரே தொட்டியில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அதனால் வந்து இப்போ தான் ஒரு செடியில் வந்து 2 மொட்டு விட்டுருக்கு. இப்போ தான் ஒரு வந்து பூத்துச்சு, அதை நான் வந்து எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து துளசி செடிக்கும் இங்கே ஒரு மொட்டு இருக்கா. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு மொட்டும் வந்து இந்த உள்ள ஒரு மொட்டு இருக்குது. அது கிளியராக தெரியுமான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஜன்னலில் வந்து மணி பிளான்ட்டை வந்து வச்சுருக்கேன். இது வந்து பிடிங்கி வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக வந்து வளர மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என் மீன் தொட்டியெல்லாம் நான் அழகாக கழுவி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 மீன் தான் இப்போதைக்கு இருக்குது. போட்ட வீடியோஸ்லாம் நிறையா மீன் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இப்போ இல்லை. இப்போதைக்கு இந்த 3 மீன் தான் வந்து இருக்குது. நான் ஃபுட் போடும்போது அப்படியே மேலே வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு நான் வந்து வெளியே போகிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ எப்படி மேக்கப் பண்ணுங்கிறத வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கெட் ரெடி வித் மீ மாதிரி பார்க்கலாம். ஸோ வந்து பிபி க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபிங்கர்ஸ்லேயே வச்சு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நல்லா வந்து அப்ளை ஆகும். நான் வந்து பிபி க்ரீம் தான் வந்து நல்லா க்ளோயிங்காக வந்து இருக்கும். ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணாமல் பிபி க்ரீம் யூஸ் பண்ணாலே சும்மா வெளியே போகிறதுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நெக்கு, இயர்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் அங்கேயே வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம மூஞ்சி மட்டும் வந்து நல்லா வெள்ளையாக பேய் மாதிரி வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பான்ஸ் பவுடரை வந்து நல்லா என் ஃபேஸில் வந்து ஒத்தி எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுற ஸ்பூலி எடுத்த ஐப்ரோஸ், அதுக்கப்புறமா வழக்கமாக வைக்கிற டேஷ்லரில் போட்டு, அதுக்கப்புறம் மஸ்காரா, அதுக்கப்புறம் கண்மை போட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் வந்து ப்ளூ ஹெவன் ப்ளெஸ்ஸுக்கும் அதே சேம் வந்து யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜிம்கி தான் நான் வந்து போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து துணர் வச்சு ரெடி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து முடியை விரித்து போட்டு போனால் சிக்காயிரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பின்னி போட்டுட்டேன். ஸோ பின்னி போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து வெளியே போகலாம். ஸோ சும்மா பக்கத்தில் ஸ்மார்ட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு பயந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து க்யூட் பொம்மையெல்லாம் வந்து இருந்துச்சு. இது அழகாக இருக்கு, ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நிறையா ஃபஸ்ட் இருக்குன்னா நிறையா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்து நிறையா டைனோஸ். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுட் ஐட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. தேர்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு தேவையான எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கண்டெய்னரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப்ஸு எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் திண்டுக்கல்லில் ரிலையன்ஸ் மார்ட் வந்து போனதே இல்லைன்னா போய் பாருங்கள். கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும், கூடயும் இருக்கும். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மாதிரி தான் வந்து இங்கே இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வாங்குறது வந்து கப்பு தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அதுக்கப்புறமா ஒரு saree ட்ராப்பிங், இதான் நான் பொங்கலுக்கு கட்ட போகிற saree. ஸோ அதனால் இந்த saree வந்து ட்ராப் பண்ணி வச்சிடலாம், அயன் பண்ணி பாக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து பாக்ஸ் வந்து போட்டேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணேன்ற வீடியோ கூட நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு கடை தான். ஸோ அங்கே வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்யூட்டான பர்பிள் கலர் ஸ்கெட்சு. ஸோ இது ரொம்ப நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் இதில் இது வந்து புதுசு, இதே மாதிரி ஒரு பர்பிள் கலர் நான் வந்து வச்சுருந்தேன், வந்து மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் இந்த பீச் கலர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த க்யூட்டாக இருக்குல்ல, ஸோ இது வந்து நெயில் ரிமூவர். ஸோ இந்த ரிமூவரும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து டிஷ்யூ கிளாத் மாதிரி தான் வந்து இருக்கும், அதை எடுத்து வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ வந்து 30 பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பொறுமை கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேப்பர்ஸ் இருக்கும், நம்ம வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்மைலி க்யூட்டாக இருக்குது, அந்த பக்கத்தில் கூட ஸ்மைலி இல்லை, எனக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன வாங்கினேன்னா இந்த ஒரு ஷவர் உண்டியல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பார்த்தோன்னே பிடிச்சது வந்து இந்த குட்டி உண்டியல் தான். ஸோ எல்லோ கலர், இந்த எல்லோ வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ அது வந்து இதுக்கு ஒரு பூட்டு கூட கொடுத்துருந்தாங்க, கீ இருக்குது, பூட்டு இருக்குது. ஸோ நிறையா சேவிங்ஸ் பண்ணலாம். இதில் பூட்டு இருக்குது. ஸோ வந்து நம்ம பூட்டை வந்து நம்மளுக்கு தேவைங்கிறப்ப எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இப்போ போன பக்கத்தில் கடையில் வந்து ஷாப் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா நான் பூரி தக்காளி தொக்கு சாப்பிட்டேன், மை ஃபேவரட். ஸோ பூரினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் நான் வந்து நைட் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய நைட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸாக எனக்கு வந்து நிறையா பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது பிம்பிள்ஸ்லாம் எப்படிடா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணி இந்த பிம்பிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உட்டன் நீம் டர்மரிக் இருக்க ஒரு ஃபேஸ் மாஸ்க். ஸோ அதை வந்து நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி அப்ளை பண்ணி நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக வந்து லிப் பாம் வந்து நைட்டு தேவையில்லை தான், ஆனால் அது யூஸ் பண்ணி பழக்கமானால அது போடாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து என் பின்னலெல்லாம் ரிமூவ் பண்ணி என் ஹேருக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து செட் பண்ணி வச்சா அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்படியே படுத்தோன்னா அது நிறையா சிக்காக விழுந்து ரொம்ப ஹேர் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் நைட்டு வந்து மறக்காமல் நம்மளோட ஹேரை வந்து கோம் பண்ணி சிக்கு இல்லாமல் பின்னிட்டு தூங்குறது ரொம்பவே முக்கியம். ஸோ லாங் ஹேராக இருந்தால் ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த கிளிப்பெல்லாம் அவுத்தக்கப்புறம் தான் நல்லா ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதை பார்ப்போம். ஸோ வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி ஒரு நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு நான் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். 1 டே கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் ஹேர் ஆயில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஏன்னா வந்து என்னோடய ஹேர் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கான்றதே ஒரு டவுட்டு தான். ஸோ நல்லா ட்ரை ஆகிறதுக்கு 1 நாள் வந்து ஆகும். ஸோ அதனால தான் அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நல்லா வந்து கோம் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில், ஸோ இந்த பிராண்டோட ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணலை, இதோட அப்ளிகேட்டருக்காக தான் வந்து இந்த ஒரு பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே இருக்க ஹேர் ஆயில் வந்து நானாக ரெடி பண்ண ஹோம் மேக்டு ஹேர் ஆயில். அது கூட சேனலில் இருக்குது, பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஜென்ரலாக ஒரு ஹேர் மசாஜ் போட்டு அதுக்கப்புறமா உட்டன் கோம்பு வச்சு கோம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஹேரை வந்து பின்னிட்டு நான் வந்து தூங்க போயிடுவேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஒரு டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ நீங்களும் என்ன மாதிரி தான் அப்படின்னா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பேட் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறையா பேட் கமெண்ட் தான் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு என் வீடியோ பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், பிடிக்கலைன்னா பார்க்க வேண்டாம், யாரையும் வந்து கம்பல் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து நல்லா எண்டு வரைக்கும் வந்து பின்னி அதுக்கப்புறம் நல்லா வந்து
ரப்பர் பேண்ட் வந்து போட்டு நான் வந்து தூங்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் என் கூட இன்றைக்கி ஒரு டே இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சில்கி பேண்ட். ஸோ சில்கி ரப்பர் பேண்ட் போடும்போது முடி அவ்வளவா வந்து உதிராது. அந்த நம்ம வந்து பின்னல் அவுக்கும்போது அவ்வளவா வந்து முடி உதிராது. நல்லாவே வந்து செட்டாக இருக்கும். பாய் பாய்.